ஹலோ வியூவர்ஸ், நானும் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம ஆன் கில்லிங் எ ட்ரீ போயம் பார்க்கலாங்க. ஸோ இந்த போயமோட போயிட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவ் பட்டேல். ஸோ போயிட்டை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக போயம்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் வந்து பாருங்கள். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ, நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப் வில் டூ இட். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரீயை வந்து கொலை பண்ணுறது, கொலை பண்ணுறது மீன்ஸ் என்னங்க, அதாவது ஒரு ட்ரீயை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. ஸோ ஓகேங்களா, ஸோ அதான் வந்து கில்லர் ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ட்ரீயை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது ஒரு நார்மலான ஒரு ஈஸியான ஜாப் கிடையாது. அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப் அப்படின்னு மீன்ஸ் ஜாப்னா என்னங்க, டு போக் ஆர் த்ரஸ்ட் அப்ரப்ட்லி. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் குயிக் ப்ளோ மீன்ஸ் நம்ம ஒரு வெஜிடபிள் கட் பண்ணால், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணால் ஈஸியாக நம்ம நைஃப் வச்சு ஸோ ஷார்ட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கட் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு நைஃப் வச்சு ஒரு ஸ்மால் ஒரு த்ரஸ்ட்டோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து ட்ரீயை கட் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அந்த ட்ரீ வந்து எப்படி வந்து ட்ரீ எவ்வளோ டேஸ் எடுத்து வளருது, எப்படியெல்லாம் வளருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இட் ஹேஸ் grown slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing the years of the sunlight, air and water. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீங்கிறது வந்து ஸோ அவ்வளோ சாதாரணமாக வளர்ந்துறதில்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இயர்ஸ் எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா. ஸோ இயர்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு ஏர்த்தில் இருக்கிற கன்சியூமிங் த எர்த் மீன்ஸ் ஸோ ஏர்த்தில் இருக்கிற அந்த கிரவுண்டில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிது இல்லைங்களா அது. ஸோ அந்த மாதிரிங்க. ஸோ அந்த ட்ரீ வளர்றதுக்கான அந்த தேவையான விஷயத்தெல்லாம் கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு அது வந்து ரைஸ் அவுட் ஆகுதுங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் அப்பான் இட்ஸ் கிரஸ்ட் மீன்ஸ் ஸோ இட்ஸ் கிரஸ்ட்னா கிரவுண்ட் க்ரஸ்ட் எர்த் கிரஸ்ட், ஓகேங்களா. ஸோ கிரவுண்டில் இருக்கிற அந்த எர்த் கிரஸ்ட்டில் இருந்து அதுக்கு ஃபீட் ஆகுது, ஓகேங்களா. அதுக்கான ஃபுட் ஃபீட் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அப்சர்விங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர் மீன்ஸ் ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஜஸ்ட் ஒரு நியூட்ரிஷன்ஸ் வச்சு மட்டும் அந்த ட்ரீ வளர்த்த முடியாது இல்லைங்க. அதுக்கு நிறைய விஷயம் தேவை. சன்லைட் தேவை போட்டோசிந்தசிஸ்க்கு, ஸோ ஏர் தேவை இல்லைங்களா. ஸோ அந்த வந்து வாட்டர், ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் எடுத்து இயர்ஸ் கணக்கில் வந்து அந்த ட்ரீ வளருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லிப்பரியஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ட்ரீ அப்புறம் அந்த ட்ரீ அந்த ட்ரீ வந்து நார்மலாக வளருதுங்களா இல்லைங்க. அந்த ட்ரீயோட சர்ஃபேஸ் எப்படிங்க இருக்கும், ஹைட் மீன்ஸ் அதோட சர்ஃபேஸ் சரிங்களா, அந்த ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின் ஆஃப் த ட்ரீ, ஓகேங்களா. ஸோ ட்ரீயில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீம் ட்ரீ இந்த மாதிரியான ஒரு பெரிய ட்ரீலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் எவ்வளோ ரஃபாக இருக்குங்க, ப்ரௌன் கலரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது வந்து ஹைடுன்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா லெப்பரேஷன் ஏங்க சொல்கிறாங்க. ஸோ லெப்ரசி இவங்க லெப்பரேஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஸோ லெப்ரசி சில பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம மனிதர்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து லெப்ரசி இருக்க மாதிரி தானே வந்து அதில் கோடு இருக்கும் அந்த ட்ரீயில் வந்து. ஸோ அது ஸ்கேல்ஸாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை சொல்ல வராங்க. ஸோ அந்த லெப்ரசி இருக்கிற மாதிரியான அந்த ஒரு ஹைடான ஸ்ட்ராங்கான அந்த ஸ்கின்ல இருந்து ஸோ லீவ்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் போகலாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ ஹேக் அண்ட் சாப் பட் திஸ் அலோன் won't do it. ஸோ ஹேக் அண்ட் சாப் மீன்ஸ் என்னங்க, டு கட் ஆர் சாப் சம்திங் வித் ஷார்ட் ஸ்ட்ராங் ப்ளோஸ். ஸோ அண்ட் அகைன் அதே தாங்க சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு நார்மலான விஷயத்தை வந்து இப்போ ட்ரீ ஏதோ வேறு ஏதோ நார்மல் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஸோ லைக் கேக் வெட்டுற மாதிரி, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்ட்ராங் ப்ளோஸ் கொடுத்து நார்மலாக வந்து அதை கட் பண்ணி ஒரே வெட்டிலாம் அப்படி எடுத்துட முடியாதுங்க, ஓகேங்களா. ஸோ அதான் சொல்ல வராங்க. பட் alone won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal, and from close to the ground will rise curled green twigs. Miniature bugs which if unchecked will expand again to former size. ஸோ இப்போ வந்து என்னங்க சொல்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு not so much pain will do it. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரொம்ப பெயின் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டினா கூட செஞ்சு முடிக்க முடியாது அந்த ட்ரீயை வெட்டுறதுங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீடிங் பார்க் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பார்க்கை வந்து நீங்கள் அந்த கிளைகளை வந்து நீங்கள் வெட்டி விட்டாலும் அதாவது ப்ளீடிங் ரத்தம் வராதுங்க சொல்கிறாங்க, ப்ளீடிங் பார்க் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிளைகளை வந்து நீங்கள் வெட்டி விட்டாலுமே கூட ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அது வந்து சரியாயிடும், ஹீல் ஆயிரும், ஓகேங்களா. அது நார்மல் ஆகிடும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரவுண்ட்லேருந்து அந்த மரத்தோட சைடில் கிரவுண்ட்லேருந்து திருப்பி வந்து அந்த கர்ல்டு ட்விக்ஸ் அப்படின்னா என்னங்க, ஒரு பச்சை கலரில் வந்து ஒரு வளைஞ்சு குச்சி மாதிரிலாம் வளர்ந்துறீங்களா. ஸோ அப்படியே அது திருப்பி அது மரமாக வளர்ந்துடும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மினியேச்சர் பக்ஸ்னா என்ன, மினியேச்சர் மீன்ஸ் வெரி ஸ்மால் சின்ன ஒரு பக், சின்ன ஒரு குச்சி மாதிரி ட்விக்ஸ் மாதிரி வளர்றதை கூட நீங்கள் விட்டு வச்சிங்கனாலுமே, செக் பண்ணாமல் விட்டு வச்சிங்கனாலுமே ஸோ எகைன் அது திருப்பி வளர்ந்து திருப்பி அது பழைய சைஸுக்கு மரம் ஃபார்மல் சைஸ்னால் என்னங்க, பழையபடி அந்த பெரிய மரம் சைஸுக்கு திருப்பி வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நோ, the root is to be pulled out of the anchoring earth. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நோ, இந்த மாதிரியான விஷயம்லாம் ஜஸ்ட் வந்து ட்ரீயை வந்து கில் பண்ணிட முடியாது. ஸோ எப்படி வந்து ட்ரீயை வந்து கொல்ல முடியுங்க, எப்படி வந்து எடுக்க முடியும், அந்த ரூட்டை வந்து வெளியில் எடுக்கணும், ஓகேங்களா. ரூட்டை வந்து புல் பண்ணி எடுக்கணும். எங்கே இருந்தால் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த் அப்படின்னா அந்த எர்த்தில் வந்து ஆங்கர் போட்ட மாதிரி நங்கூரம் போட்ட மாதிரி, ஓகேங்களா. ஆங்கர்னா நங்கூரம் கப்பலில் போடுறாங்களா, அந்த மாதிரி நங்கூரம் போட்ட மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா மரம். ஸோ அதை வந்து எடுத்து விடணும் அந்த வேற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரி, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் டு பி ரோப்ட், டைட் அண்ட் புல்ட் அவுட், snapped out
are pulled out entirely out from the earth cave. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ரோப் போட்டு கயிறு நீங்கள் வந்து மரம் ஐ மீன் அந்த இப்போ ஒரு ஹைவே சைடில் வந்து மரத்தை வந்து கட் பண்ணி எடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க கடைசியாக வந்து ஐ மீன் அந்த வேர்லேருந்து எடுக்கிறதுக்கோசரம் அந்த கயிறு கட்டி ரொம்ப டைப் பண்ணிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில பிடிங்கல எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க ரோப் கட்டி டைப் பண்ணி புல் பண்ணி வெளியில் நம்ம எடுக்கணும், எடுத்து ஸ்னாப் அவுட்னா நாங்கள் கட் பண்ணுறது ஓகேங்களா, கட் பண்ணி ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி. ஸோ ஃபுல்லாக என்டையராக வந்து அந்த ரூட்டையே வந்து நம்ம வெளியில் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு ஸோ ஃப்ரம் த எர்த் கேவ் ஓகேங்களா. ஸோ எர்த்து அந்த அடியில் வந்து அந்த கோகமாக இருக்கும் இல்லைங்களா, ட்ரீ எடுத்து விட்டோன்னே ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அதை வேர் எடுத்து விடணும். அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ்ட் த சோர்ஸ் white and wet, the most sensitive hidden for years inside the earth. அந்த strength of the tree exposed என்னங்க, ஸோ இப்போ தான் அந்த ட்ரீயோட உண்மையான ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வெளில வந்திருக்கு. என்னதுங்க, ரூட் ஓகேங்களா. அந்த ரூட்டுங்கிறது தான் ட்ரீயோட உண்மையான ஸ்ட்ரென்த்து. அந்த வேர் ஊன்றின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் மேலே இருக்கிறது வந்து அந்த ட்ரீக்கு கிரவுண்ட் க்ரஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் என்ன பண்ணிங்கனாலும் அந்த ட்ரீயை வந்து நீங்கள் கொலை பண்ணவே முடியாதுங்க. அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் அது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுங்க, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரூட்டையே வந்து நீங்கள் வெளியில் எடுக்கணும். அந்த ரூட்டை வெளியில் எடுக்கும்போது தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ், இந்த ரூட் தான் அதோட சோர்ஸே. ஸோ அது எப்படிங்க இருக்கும், ஒயிட்டாகவும் வெட்டாகவும் இருக்கும் சரிங்களா. ரொம்ப ஈரமாக இருக்கும். அந்த நீங்கள் வந்து மரத்தை எதையாச்சும் கட் பண்ணும்போது நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் அந்த வேறு வெளியில் எடுத்து ரொம்ப ஈரமாக இருக்கும், கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குங்க சரிங்களா. இந்த மோஸ்ட் சென்சிட்டிவ் அப்படின்னா ஸோ இந்த சென்சிட்டிவ் எனக்கு இதை டச் பண்ணால் இந்த ரூட்ன்ற விஷயத்தை நீங்கள் டச் பண்ணால் தான் அந்த ட்ரீயை வந்து நீங்கள் கொல்ல முடியும் சரிங்களா. அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதை டச் பண்ணலாம் அது வந்து ஸோ அதை வந்து நீங்கள் எதுவும் கில் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹைடன் ஃபார் த இயர்ஸ் இன்சைட் த எர்த். ஸோ அந்த ரூட் வந்து மெனி இயர்ஸுக்கு அந்த எர்த்துக்கடி வந்து ஹைட் ஆகிருக்கு இல்லைங்களா. தென் த மேட்டர் ஆஃப் ஸ்க்ரவுச்சிங் அண்ட் சோக்கிங் இன் சன் அண்ட் ஏர், ப்ரௌனிங், ஹார்டனிங், ட்விஸ்டிங், விதரிங் அண்ட் தென் இட் இஸ் டன். ஸோ ஓகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இப்போ இந்த ரூட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் புல் அவுட் பண்ணி வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் ஸ்க்ராச்சிங் அண்ட் கோச்சிங் நாங்கள் வெந்த சைடில் வந்து பாருங்கள் வயலட் கலர் ட்ரெஸ்ஸில் கொடுத்துருக்கோம். வென் த ட்ரீஸ் ஆர் அப்ரூட்டட் அண்ட் ட்ரை அப் ஓகேங்களா. ஸ்க்ராச்சிங் அண்ட் சோக்கிங் மீன்ஸ் ஸோ சன்லைட்டில் வந்து அந்த வேர் காயறது வந்து ஸ்க்ராச்சிங்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஏரில் வந்து அந்த வேர் ஃபுல்லாக காயறது வந்து சோக்கிங்னு சொல்கிறோம் சரிங்களா. அந்த வெட்னஸ் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகும். ட்ரை ஆச்சுன்னா தான் அது வீக் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த வந்து ப்ரௌனிங் ஆகும். ப்ரௌனிங் மீன்ஸ் ஒரு மீன் ஒயிட் கலரில் இருக்கிறது ஒரு காஞ்சி போன மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகும். ஹார்டன் ஆகும். காஞ்சி போனால் ஹார்டன் ஆகும். ஐ மீன் ரொம்ப இறுகி பிடிச்சிக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா விதரிங் மீன்ஸ் ஸோ சைடில் மீனிங் இருக்கு டு பிகம் ட்ரை அண்ட் சாப்லஸ். ஸோ சாப்லஸ் மீன்ஸ் அந்த ஈரத்தன்மையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ரை ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி ஆச்சு இந்த மாதிரி ட்ரை அந்த ரூட் வந்து காஞ்சு அது ஈரத்தன்மை போச்சுன்னா மட்டும்தான் அந்த மரம் வந்து செத்துருச்சுன்னு அர்த்தங்க. ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறாங்க அண்ட் தென் இட் இஸ் டன் தான் என்னங்க. ஸோ இப்போ வந்து ட்ரீ வந்து கொலை பண்ணியாச்சு, கில் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ அந்த இதை தவிர இந்த மாதிரி இந்த மாதிரி வேற புல் பண்ணி எடுத்து ஸோ அது அந்த ஈரத்தன்மை வந்து காய வைக்கிறத தவிர வேறு எந்த விஷயத்தினாலையும் அந்த மரத்தை வந்து கொல்ல முடியாதுங்க. ஸோ அதான் சொல்ல வராங்க அந்த போயமில். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொயட்டிக் டிவைசஸ் பார்க்கலாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஸோ ஆன் கில்லிங் ட்ரீ இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பர்சானிஃபிகேஷன் வந்துருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீயை வந்து ஒரு மனிதர் தாங்க கொலை பண்ண முடியும், ட்ரீயை வந்து கொலை பண்ண முடியாது ஓகேங்களா. ட்ரீயை கட் பண்ண தான் முடியும். ஸோ ஒரு மனிதரை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்கனால இதுவே வந்து பர்சானிஃபிகேஷன் தான் ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் ட்ரீ. ஸோ சேம் தாங்க. ஸோ இங்கேயும் ட்ரீயை கொலை பண்ணுற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ ஹியூமன் பீங்ஸ் சொல்கிற ஆட்டிடியூட் வந்து நம்ம ஒரு ட்ரீக்கு சொல்லிக்கிறனால இது பர்சானிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்க, அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்பரியஸ் கைட். ஸோ லெப்பரியஸ் மீன்ஸ் லெப்ரஸிங்கிறது வந்து ஹியூமன்ஸுக்கு தான் வரும். ஸோ இங்கே வந்து ட்ரீக்கு வர மாதிரி சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அங்கேயும் வந்து பர்சனிஃபிகேஷன் ஸோ அதை ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைலைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது மெட்டஃபரும் கொடுங்க இந்த இடத்துல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா லெப்பரஸ் ஹைட் மீன்ஸ் ஸோ அந்த ஸ்கேல்ஸாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவுட்டர் லேயர் பார்க் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஒரு 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி சொல்லிட்டனால வந்து நம்ம மெட்டஃபர்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். ஸோ ரத்தம் வராதுங்க மரத்துக்கு, ஸோ மனிதர்களுக்கு தான் ரத்தம் வரும். ஸோ ப்ளீடிங்னு மனிதர்களுக்கு சொல்கிறது வந்து இங்கே நம்ம மரத்துக்கு சொன்னனால ஸோ இதையும் வந்து பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோம். ஹீல் ஆகிறது என்னங்க, மனிதருக்கு தான் ஆகும். ஸோ அது வந்து நம்ம இங்கே ஒரு மரத்துக்கு சொல்கிறோம், இதையும் பர்சனிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், no the root is to be pulled out. ஸோ புல்ட் அவுட் 3 வாட்டி இருக்கிறனால ஸோ இந்த ரிப்பீட்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கரிங் எத்தனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நங்கூரம் போடும், அதாவது மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அங்கே ஒரு வேர் ஒன்று நிற்குது வந்து ஜஸ்ட் ஒரு ஆங்கரிங்ன்ற ஒரு வேர்டில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறனால ஸோ மெட்டஃபர்னு சொல்கிறோம். சரி, ஆங்கரிங் மீன்ஸ் நம்ம கப்பலுக்கு நங்கூரம் போட்டு கப்பல் நிறுத்துவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறனால மெட்டஃபர்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அந்த இங்கே வந்து பாருங்கள், இந்த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹியூமன் பீங்ஸ் தாங்க சென்சிட்டிவ் ஆகும். ஸோ இங்கே வந்து ட்ரீக்கு வந்து சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க, இதுவும் வந்து பர்சனிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ வந்து நான் தாங்க. ஸோ நம்ம வந்து ஆத்தரை பற்றி பார்த்துடலாம் ஓகேங்களா, போய்ட்டை பற்றி. ஓகேங்க, இப்போ போய்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ டாக்டர் கிவ் பட்டேல் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் இந்தியன் போயட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்தியன் போயட்ஸ்லேயே ஒரு ஃபேமஸ் பர்சன் மாதிரி சொல்கிறாங்க. ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூட்ஸ் ஈவினிங், ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல் ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கில் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து பாருங்கள், ஹி ஹேஸ் ஆல்சோ பென்ட் 3 பிளேஸஸ். ஒரு பிளேஸ் வந்து 3 பிளேஸ் வந்து எழுதியிருக்காங்களாம் ஓகேங்களா. பிளேஸ் மீன்ஸ் இந்த டேஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ராமா மீன் ஸ்டோரிஸ் மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் பீன் கண்டக்டிங் அ போயட்ரி ஒர்க் ஷாப் இன்
in Rishi Valley School for more than a decade. So more than a decade means more than 10 years வந்து Rishi Valley அப்படின்ற ஸ்கூல்ல வந்து அவர் poetry workshop வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா this poem is taken from his poetry collections poems published in 1966. ஸோ 1966ல poems அப்படின்ற கலெக்ஷன்ஸ் வந்து இவருடைய கலெக்ஷன்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா poems ஓகேங்களா. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்ல இருந்தால் ஸோ இப்போ இந்த poem நம்ம வந்து ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படின்ற ஒரு poem வந்து எடுத்துக்கிறோங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த போயமில் ரைமிங் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்க மாட்டோங்க. ஸோ சைடில் பாருங்கள், நம்ம ஏபின்னு எதுவுமே தரல. காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாம்மெண்ட் ஓகேங்களா. ஸோ என்ஜாம்மெண்ட் மீன்ஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ என்ஜாம்மெண்ட் மீன்ஸ் என்னங்க, இன்கம்ப்ளீட் சின்டாக்ஸ் அட் எண்ட் ஆஃப் த லைன், த மீனிங் ரன்ஸ் ஓவர் ஆர் ஸ்டெப்ஸ் ஓவர் ஃப்ரம் ஒன் poetic லைன் டு த நெக்ஸ்ட் poetic லைன் வித்தவுட் பஞ்சுவேஷன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனோட மீனிங் வந்து ஒரு லைன்லேயே கம்ப்ளீட் ஆகாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு ரன் ஓவர் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சுவேஷன் எந்த பஞ்சுவேஷனும் இருக்காது லைனோட எண்டில் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதுக்கு நம்ம ரைமிங் ஸ்கீம் கொடுக்க மாட்டோங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு போயம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தோம். ஸோ என்ன போயம்ங்க, நோ மென் ஆர் ஃபாரின் இல்லைங்களா. சரி ஓகேங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷூராக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம